இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி ஆடி ஃபஸ்ட்டு, ஆடி மாதப்பிறப்பு. ஆடி மாதப்பிறப்புனாலே எல்லாத்துக்கும் விசேஷம் தான். ஆடி 1ஆம் தேதி பிறந்தாலே ஒன்று அடுத்தடுத்து விசேஷங்கள், நிறைய பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே கோவில் திருவிழா தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷம் தான். இந்த ஆடி மாதப்பிறப்பை வந்து எதனா ஒரு ஸ்வீட்டை வச்சு சாமிக்கு, எதனா ஒரு ஸ்வீட்டோ பாயாசம் எதனா ஒன்று வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்மளும் சாப்பிடலாம். அதனால் நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து அரிசியும் தேங்காயும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பாயாச ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். அந்த பாயாச ரெசிபியை நீங்களும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் இது பண்ணிக்கோங்க. இந்த பாயாசத்தை வந்து எப்படி ஒரு 10-15 நிமிஷத்துல அந்த பாயாசத்தை செஞ்சு எடுத்துடலாம். பாயாசத்தை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். தேங்காய் பாயாசம் செய்கிறதுக்கு வந்து நான் இந்த நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம ஸ்பூன் கணக்கு சொன்னோம்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அந்த பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எதுக்கு அளவு எடுக்கிறோன்னா, கப்பில் இந்த நம்ம ஒரு தேங்காயை துருவிட்டு இந்த கப்பில் அளவு எடுத்தோம் அப்படின்னம்னாக்கி வெல்லம் வந்து இந்த கப்பாலேயே நம்ம தேங்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 1.25 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் எடுக்கலாம். 1.25 கப்பு போட்டிங்கன்னா வெல்லம் போட்டிங்கன்னா நார்மல் இனிப்பாக இருக்கும். 1.5 கப்பு போட்டிங்கன்னா நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். அது நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.25 கப்பு வெல்லம் வந்து இந்த கப்பால் அளந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் இந்த தேங்காயும் சேர்த்துருவோம். ஊற வச்ச அரிசியவும் இப்படியே தண்ணியோடையே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக வலுவலுன்னு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதோட நான் வந்து ஏலக்காய் பொடி இருக்குது, அதனால் நான் ஏலக்காய் தூள் போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க இந்த இதையோடையே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட நமக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சமாக தேங்காவை வந்து நல்லா சின்ன சின்ன பத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாயாசம் செய்கிறத பார்ப்போம். 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். அது வந்து லேசாக சூடு ஏறி இருக்குது. இப்போ தேங்காயை ஊற்றிக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காயையும் அரிசியையும் ஊற்றிட்டு கிளறி விட்டுருவோம். மிக்ஸி கழுவின தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டோம்னா அரிசி வந்து அடியில் வந்து ஒட்டி கட்டி விழுந்துடும். அதனால் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா கலந்து விடுவோம். அரிசியும் வெந்து வரணும், அந்த தேங்காயும் நல்லா வெந்து வரணும். இந்த அளவு எடுத்துக்கிட்டாலே ஒரு 5 டம்ளர் பாயாசம் கிட்ட வரும். இப்போ வந்து நான் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பில் எடுத்திருந்தேன். அதே கப்பில் 1.25 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். வெல்லத்தை வந்து கரைய விட்டுருவோம். பக்கத்து அடுப்பில் வந்து கரைய விட்டுறலாம். இந்த அரிசியும் தேங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருந்திருக்கு. நல்லா இப்படி திக்காக வந்துருச்சு. இப்போ வந்து பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம வெல்லம் வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். வச்சுருந்த வெல்லத்தை வந்து இந்த பாயாசத்தோட சேர்த்துருவோம். நாட்டு சர்க்கரையாக இருந்தது, ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி எதனா எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெல்லங்கும் போது கொஞ்சம் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மண், தூசி எதனா இருந்தால் இருக்கும், அதனால் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல வெல்லம், பாயாசம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த வெல்லம் ஊற்றுனதுக்கு அப்புறமும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொழுன்னு இப்படி திக்காக பாயாசம் கணக்காக இருக்கணும். இப்போ வந்து நான் இப்போ அடுப்பு இது இறக்கிட்டு ஒரு முந்திரி பருப்பு வறுத்து குட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன், தேங்காயும் சேர்த்துறேன். நல்லா செவந்து வரட்டும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. இந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் செவந்து வந்தோடனே இந்த திராட்சையும் உள்ளே சேர்த்துருவோம். திராட்சையும் நல்லா வெந்து வரட்டும். இதை பாயாசத்தோட சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டோம்னா பாயாசம் ரெடி. தேங்காய் அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாயாசத்தை செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சதை எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்களும் போய் இன்னைக்கு மாசப்பிறப்பு, நாளைக்கு கூட வெள்ளிக்கிழமை வருது, அந்த நாளைக்கு கூட அம்மனுக்கு ஒரு பாயாசத்தை செஞ்சு சாமி கும்பிடுங்க. சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.